Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக்கு. நான் உங்களோட அன்பு நண்பன் முல்லை தனசேகரன். என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா வாரம் ரொம்ப நல்லா அழகாக போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு, டாப்பு டக்கர் தூளாக போயிட்டுருக்கு அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம கேட்குற குட்டி குட்டி கேள்விக்கு நீங்கள் சொல்கிற பதில் தான். பேசும்போது அதை நாம படுத்துறோம். ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஏயா, நான் பேசுறது கேட்கக்கூடாதுன்னு இதுங்கால யார் ஹெட்ஃபோன் போட்டு வச்சுக்கிறது? இருங்க. ஓகே, ரைட்டு. கேளுமா. ஓகே, அதாவது என்ன விஷயம்னா, என்ன விஷயம், எதில் விட்டோம்னா நம்ம மக்கள்கிட்ட போய் பேசுவோம், ஷோவை ஆரம்பிப்போம். ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. எதுக்கு வளவல நீங்க பேச்ச போலாமா? இது பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். ஓகே, பேங்க்ல கேஷ் பேலன்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? எனக்கு தமிழ்ல தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். வங்கி மீதி பணம். தமிழே ஒழுங்கா தெரியாது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? தெரியாது, சொல்ல வராது. பணம் பரிவர்த்தனை இப்ப செய்யும். பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? வங்கி வரிகள். தெரியலையே, பேங்க்னா வேற என்ன தெரியாது எங்களுக்கு. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் வீக். நம்ம மட்டும் லைட்டா இடுப்பு செக் பண்ணோம், 3 பேரும் பாத்துங்க. அது வரைக்கும் விட மாட்டேன். கரெக்டா சொல்லுங்க. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட். அதான் நான் இடுப்பு மட்டும் செக் பண்ணு, அவர்கிட்ட கேக்குறேன். அடடடா, உண்மையிலே எதிர்க்கட்சியில இருந்து ஒரு மூதேவி அருவாளோட வந்து நிக்குது. பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். ஏன் இடுப்பு ஆட்டுறாருங்க அவரு? சரி, ரைட், ஓகே. நாங்க பெப்பர்ஸ்ல இருந்து வந்திருக்கோம். உங்க 3 பேருக்கு வணக்கம். 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 ஆமா, உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க? என்ன ஊர் நீங்க? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. என்ன பண்றீங்க? யாரு? நீங்க இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, திடீர்னு யாருன்னு கேட்டுட்டாரு. உங்க பேர் என்ன? உதயன். உதயன். என்ன பண்றீங்க? போட்டோகிராஃபி. போட்டோ. என்ன ஊர் நீங்க? இலங்கை. நான் இப்போ இருக்கிறது கனடால. கனடா. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். சூப்பர். உங்க பேர் என்ன? சதீஷ்குமார், கமிங் ஃப்ரம் சென்னை. சென்னை. ஓகே, என்ன பண்றீங்க? இந்த டிராவல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டிராவல்ஸ். சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அது பதில் சொல்லுங்க. பேங்க்ல கேஷ் பேலன்ஸ்னு சொல்லுவோம்ல, பேங்க்ல கேஷ் பேலன்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? அத அண்ணங்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல, மண்ட பத்திரம். என்ன நிலுவை? பிற்பகல் நிலுவையா? வங்கி நிலுவை. வங்கி நிலுவை. போட்டு விடுறீங்க, போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். ஏடா, வங்கி நிலுவை அப்படின்னு இருக்காரு. நீங்க சொல்லுங்க. பேங்க்ல வந்து கேஷ் பேலன்ஸ்னா என்ன சொல்லலாம்? வங்கி மீதி பணம். வங்கியோட மீதி பணம்னாவோ அதுதான் அப்படின்னு. வங்கி மீதி பணம். மாத்னடி மாப்ளை. நீங்க சொல்லுங்க. நிலுவை பணம் தானே? நிலுவை பணம். மீதி பணம். மீதி பணம். ஓகே. உனக்கு எவ்வளவு பெரிய மனசுடா? நாட்டுல யாராருக்கோ செலவைக்கிறாங்க, உனக்கு இல்லடா வைக்கணும். ஸோ 3 பேருமே அப்படியே யோசிச்சு ஒரு வழியா பதில் சொல்லியிருக்காங்க. யார் கரெக்டா சொல்றாங்கன்றத வெயிட் பண்ணி பாருங்க. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். சூப்பர் சார். ஓகே, அந்த வீக்குங்கிறத மட்டும் லைட்டா இடுப்பை செக் பண்ணி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பில்டிங் சாங் பேஸ்மெண்ட் வீக். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் சதாசிவன். சதாசிவன். இருக்கேன். மலேசியா. என்ன பண்றீங்க சார்? நாங்க சென்ட்ரல் பேங்க்ல வேலை செய்யறேன். சென்ட்ரல் பேங்க், கவர்மெண்ட் ஸ்டாஃப். சென்ட்ரல் பேங்க் மலேசியாவில். சூப்பர் சார். சதாசிவமா சதாசிவன்? சதாசிவன். சிவன். சிவன். உங்க பேர் என்ன மேடம்? கல்பனா. கல்பனா. என்ன பண்றீங்க? ஸ்டூடெண்ட், டென்டல் ஸ்டூடெண்ட். லண்டன் ஸ்டூடெண்ட். டென்டல். டென்டல் ஸ்டூடெண்டா? ஓ, டாக்டர் பண்ணீங்க. இது அவ்வளவு பெரிய காமெடி இல்ல. அதனால டாக்டர். என்ன இயர் இது? இப்போ எத்தனாவது இயர்? 3வது, 3rd இயர்? செகண்ட் இயர் முடிஞ்சு, தேர்ட் இயர்க்கு போறேன். 3rd இயர். மொத்தம் 4 வருஷமா? 5 வருஷம். 5 வருஷம். அதான் டாக்டருக்கு நம்ம படிச்சிருந்தா தானே தெரியுது. 5 வருஷம். ஆமா. கோழி எப்படி கோல்டு பிஸ்கட் சாப்பிட ஆசைப்பட கோர்வியா பேசுறங்கிற பேர்ல என்ன கோவப்படுத்தாத. 4 வருஷம் படிப்பு, 1 வருஷம் ட்ரைனிங்கா? ஓகே, இப்போ 3 வருஷம், அடுத்த வருஷம் ட்ரைனிங் வந்துரும். ஓகே ஓகே ஓகே, நல்லா படிக்கிற பொண்ணு இல்லையா? ஓகே, அங்கேயே தான் படிக்கிறீங்களா? மலேசியால. ஓகே சார், இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறது, பதில் சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாருமே வச்சிருப்பீங்க. இப்போ பேங்க்ல வந்து கேஷ் பேலன்ஸ்னு சொல்லுவோம்ல, அது என்ன தமிழ்ல? பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியாது, பேட் ஹாபிட் நினைக்க மாட்டாங்க. பேங்க் வந்து கேஷ் பேலன்ஸ்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? கேஷ் பேலன்ஸா? அது தெரியாது, தமிழ்ல தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இங்கிலீஷ் தான் நானே சொல்றேன். அதான் தெரியாது. பேங்க்ல கேஷ் பேலன்ஸ் 1000 வசனம் பேசினாலும் அம்சமா இல்லையே. அது தெரியாது மேடம். டாக்டர் மேடம், வருங்கால டாக்டர் மேடம், சொல்லுங்க. தெரியாது. தெரியல. டாய், உன்னோட சென்டிமெண்ட்டுக்கு என் குடும்பம் வேணா மயங்கலாம், நான் மயங்க மாட்டேன். பணம். பணம். What is the word?
கொடுத்துட்டு போங்க செலவுக்கு. இல்ல அது இல்ல பணம் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த டைமிங்ல யோசிக்கிறது. ரைமிங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போ. பேலன்ஸ் தெரியல. அதுல ஒரு வார்த்தைக்கு மட்டும் கரெக்டா வந்துட்டாரு பாருங்க. ஆமா ரைட் ஓகே சார், ரொம்ப நல்ல முயற்சி பண்ணீங்க. யார் கரெக்டா சொல்லணும் வெயிட் பண்ணி பாருங்க. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் ராணி. ராணி, என்ன ஊர் நீங்க? ஆந்திரா. ஆந்திரா, என்ன பண்றீங்க? இங்க வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்றேன், ரிசப்ஷனா இருக்கேன். ரிசப்ஷனிஸ்ட். எந்த கம்பெனி மேடம்? இசுபில் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, சூப்பர் சூப்பர். கரெக்டா பேசின உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்க, ரொம்ப சாந்தமா இருக்கணும். என்ன கோவமா இருக்கேனா? கோவமா இருக்க மாதிரியே தெரியுது. இல்லையா, இப்பதான் கரெக்ட். இந்த பாவப்பட்ட உன் செல்ல பிள்ளையை இந்த சாத்தானிடமிருந்து நீ காப்பாற்றுவாயாக. உங்க பேர் என்ன? என் பேர் இஷிதா. என்ன பேர் மேடம்? இஷிதா. இஷிதா. ஓகே, என்ன ஊர் நீங்க? சென்னை. சென்னை தான். ஓகே, என்ன பண்றீங்க? நான் ஒர்க்கிங் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து சும்மா தான் இருக்கேன். சும்மா தான் இருக்கீங்க. சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? ஓகே ராணி மேடமா, ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், அதுக்குள்ள பதில் சொல்ல யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து பேங்க்ல வந்து கேஷ் பேலன்ஸ்னு சொல்லுவோம்ல, கேஷ் பேலன்ஸ்னா என்ன தமிழ்ல சொல்லலாம்? கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடுறாங்க. கேஷ் பேலன்ஸ் தமிழே ஒழுங்கா தெரியாது. தமிழ் ஒழுங்கா தெரியாதா? இதுல தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது சொல்ல முடியுமா? சாரி. இந்த சீண்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? இல்ல, நீங்க சொல்லுங்க. இருப்பு தொகை. இருப்பு தொகை. ஓகே, கேஷ் பேலன்ஸ் என்னன்னா இருப்பு தொகைங்கிறது சரியான பதில். மேடம் நீங்க ஒரு முறை கை கொடுத்துருங்க உங்களுக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு கைத்தட்ட போட்டுங்கப்பா. பெப்பர்ஸ் டிவி பெருமையிடம் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். யாரு சூப்பரா சொல்றத? உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவி வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சரி, உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க சார்? ஏப்பா, நான் எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ரியாக்ஷனுமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன், என்ன நியாயம் அது? என் பேர் ஷாஜஹான். நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். பேங்க்லயா? சூப்பர் சார். என்ன என்ன ஊரு? நான் துபாயில இருக்கேன். துபாயில. நீங்க உங்க பேர் என்ன? ஷஃபீகா. ஷஃபீகா, என்ன பண்றீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 8th எங்க? துபாயில. துபாயில. உங்க பேர் என்ன? சபீனா. 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 சபீனா இருக்கு சார், வேவ் லென்த் இருக்கு சார். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில. சென்னையில தானே? சென்னை எந்த ஏரியா? தாம்பரம். தாம்பரமா? சூப்பர். நீங்க? ஃபரீதா நஸ்ரீன் என் பேரு. நான் துபாயில இருக்கேன். துபாயில இருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க. ஓகே, சார் தான் இப்போ வந்து ஆக்சுவலா பேங்க்ல இருக்காரு. நம்ம கேட்க போற கேள்விக்கும் பேங்க்குக்கும் சம்பந்தம் இருக்கு. டேய், என்னடா கார்ல சிஸ்டம் திருடுற மாதிரியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கற? ஆமா, இப்போ டிமாண்ட் டிராஃப்ட்ன்றோம்ல, டிடின்றோம்ல. சரி, டிமாண்ட் டிராஃப்ட் உங்களுக்கு தெரியுமா? டிடி சரியா? டிமாண்ட் டிராஃப்ட். டிடினா தமிழ்ல என்ன சொல்லலாம்? இதான் அவன் கிலோமீட்டர் கணக்கு போடல, கிலோ கணக்கு போட்டுருக்கான். தமிழ்ல எனக்கு சரியா தெரியாது. தமிழ்ல சொல்ல தெரியாது. என்ன வரும் டிமாண்ட் டிராஃப்ட்? ராஜேஷ்குமார் நாவல்ல ஹீரோயின் யாருன்னு 2வது பக்கத்துல சொல்லுவாங்க சார். நீங்க ஜவ் முட்டாய் மாதிரி போட்டு வந்து தமிழ்ல சொல்ல வராது. சொல்ல வரல. நீங்க சொல்லுங்க, டிமாண்ட் டிராஃப்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? டிடினா தெரியாது, சொல்ல வராது. சொல்ல வராது உங்களுக்கு. அடியே ரத்தி அக்னி ஹோத்ரி, நல்லா டின்மோர் மாதிரி இருக்கப்போ. என்ன சொல்லு உங்களுக்கு சொல்லுவாங்க. அக்கா தான் சொல்லுவாங்க போல இருக்கு. சொல்லுங்க. தெரியல. என்னங்க அவங்க சொன்னதுக்கு அது இல்ல, நீங்களே வேற ஏதாவது? இல்ல தெரியல. இந்த பாஸ்ட் நீ கம்ப்யூட்டர்ல காமிச்சிருந்தீனா பில் கேட்ஸே பீட் பண்ணிருக்கலாமே. ஓகே, பரவாயில்ல. 4 பேருமே நல்லா ட்ரை பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊரு, என்ன பண்றீங்க சொல்லுங்க சார். என் பேரு பழனி. நான் சிங்கப்பூர்ல ஒர்க் பண்றேன். சிங்கப்பூர்ல என்ன இருக்கீங்க? கம்பெனில ஒர்க் பண்றேன். சரியா, சூப்பர் சார். என்ன படிச்சிருக்கீங்க சார்? டிப்ளமோ மெக்கானிக். சூப்பர். சொந்த ஊர் எது சார் உங்களுக்கு? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை எந்த ஏரியா? போலூரா. உங்க பேர் சார்? என் பேர் நவீன். நீங்க என்ன பண்றீங்க? பில்டிங் கான்ட்ராக்டர். எங்க இருக்கீங்க? போலூர்ல. ஏன்னா நான் திருவண்ணாமலை மாவட்டம் தான். சேத்துப்பட்டு பக்கத்துல கோணாமூர். அதுக்காக தான் கேட்டேன். அவன் மூஞ்ச பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி இருக்கிறான், கல்யாணத்துல சாத்துக்குடி போய் போட வந்த மாதிரி இருக்கிறான். ரைட். நீங்க ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓன் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்கு. ஓகே சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏதாவது பாத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, சின்ன பையங்க. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இவங்க அண்ணனுக்கு பாத்துக்கிறோம். ஓ, இவருக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, பெரிய பையனுக்கு. இவர் 2வது பையனா? மொத்தம் 2 பசங்களா? 2 பசங்க. ஓகே, சூப்பர் சார். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். பேங்க்ல வந்து டிடின்னு சொல்லுவோம்ல, டிமாண்ட் டிராஃப்ட்.
அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம் சார்? டிமாண்ட் டிராஃப்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? கதைக்குள்ள கதை வேணா கமல், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. தெரியல, அது நம்மளுக்கு தெரியல. அது தமிழ்ல மீனிங் தெரியல. நீங்க சொல்லுங்க ஜி. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? யோசிங்க எங்கேயே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களும் யோசிங்க. கிடைக்காத ஒண்ணா? யோசிச்சு பேசுறவன் தலைவன் இல்லடா, அடுத்தவன் யோசிக்கிறத பேசுறவன் தான் தலைவன். பணம் எடுக்கிறது, பணம் பரிவர்த்தனை இப்ப செய்யும். அது பத்தி அதுதான், இது கிடைக்காத ஒண்ணு இல்ல, பணம். அது சொல்றது அப்படி வருது. ஆனா அது சரியான பதில், டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா. ஏன் கமல், உங்களுக்கு ஆண்ட்ரியா உஷாராவது, அனுஷ்கா உஷாராவது, ஆனா இது உஷாராக மாட்டுதே. பணம் பரிவர்த்தனை செய்வது, பணம் பெறுவது. இது அவங்களா சொன்னாங்களா இல்ல நீங்க ஃபிட்டிங் வச்சு அடிக்கிறீங்களா? தெரியல. ஓகே, ஆமா, ஓகே. அண்ணா வந்து சார் வந்து சொல்லியது பணம் பெறுவதுன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பாருங்க யார் கரெக்டா சொல்றாங்க. நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். இப்போ வந்து இந்த பேஸ்மெண்ட் வீக்ன்ற நேரத்தில் வந்து இடுப்பு லைட்டா சேக் பண்ணி சொல்லுங்க சார் பாப்போம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சூப்பர். ஓகே, உங்க ஊர் என்ன, உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க? நான் என்னோட ஊர் வந்து போலூர் வந்து. சரிங்க. லோகேஷ். லோகேஷ், என்ன பண்றீங்க? நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பெங்களூர்ல ஒர்க் பண்றீங்களா? ஓகே. உங்க பேர் என்ன? செல்வி. செல்வி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாருங்க. சரி, ரைட். என்ன ஊர் உங்களுக்கு? போலூர். போலூர். சொந்த ஊர் எது உங்களுக்கு? போலூர். கல்யாணத்துக்கு முன்னாடி? அது கிராமம். என்ன ஊரு? வேலூர். காட்பாடி. காட்பாடியா? என்ன காட்பாடி கிராமம்ன்றீங்க? ஆளுதான் ஆன மாதிரி வளர்ந்துருக்க, அறிவு பூன அளவுக்கு கூட இல்ல. காட்பாடி பக்கம் எங்கே போயிட்டு சொல்லிட்டாங்க. ஆமா, எங்கேயோ போயிட்டா இருக்க. சரி, ரைட்டு. இப்போ உங்களுக்கு கூட பிறந்தது எத்தனை பேரு? ஒரு தம்பி இருக்காரு. அவர் என்ன ஊர்ல இருக்காரு? அவர் வந்து சிங்கப்பூர்ல. அவரு சிங்கப்பூர், நீங்க பெங்களூர். அம்மா அப்பா மட்டும் தான் இங்க இருக்காங்க. அப்படியே போட்டனா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. ஓகே, ஓகே. நீங்க தான் கல்யாணம் மாப்பிளையா? லைட்டா கல்யாண கலை முகத்தில் ஓடுது, பாத்துக்கிடுங்க. ஓகே, இல்லையா? இன்னும் பார்த்தா சப்போல எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. அப்படி லவ் மேரேஜ் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். தப்பு கிடையாது, கேட்டுட்டேன். ஓகே, ரைட். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, அதுக்கு பதில் சொல்லுங்க. பேங்க்ல வந்து டிடின்னு சொல்லுவோம்ல, டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அதான் அம்மா கிட்ட இருந்து, செல்வி அக்கா கிட்ட இருந்து வரும். இல்ல, பையனே பேச. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. பையனை பேச. சரி, ரைட். நீங்க சொல்லுங்க. தெரியலங்க வந்துட்டு. என்ன பேச பட்டுன்னு சொல்லிருப்பீங்க. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. தெரியுதுன்னு சொல்ல போறேன் வந்துட்டு. தெரியாதுன்னு சொல்லுங்க. தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுவாரு, தெரியலன்னா தெரியலன்னு போறாரு. அவ்வளவுதான். சரி, ரைட். ஓகே, ரொம்ப நல்லா முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் கல்யாணம் மாப்பிள்ள, அதுக்காக ஒரு வாழ்த்துக்களை சொல்றேன். அங்க ஒரு கைத்தட்டு போட்டுருங்க கல்யாணத்துக்காக. நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சூப்பர். இப்போ உங்க ரெண்டு பேருக்கு வணக்கம். 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 நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில வந்து வந்திருக்கோம். இந்த ப்ரோகிராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? என் பேர் பெட்ரிஷியா. நான் மடிப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். படபடபடம் பேசுறாங்களா? யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்கடா. அடச்சி சீரியஸா போ. என்ன பேரு? பெட்ரிஷியா. பெட்ரிஷியா. ஓ, பெட்ரிஷியாவா? மடிப்பாக்கமா நீங்க? சொந்த ஊர் எதுங்க மேடம்? நாகர்கோவில். நாகர்கோவில். உங்க பேர் என்ன? டயானா. டயானா. போரூர்ல இருந்து. போரூர்ல இருக்கீங்க. போரூர்ல என்ன பண்றீங்க? ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் பாருங்க. என்ன படிச்சிருக்கீங்க? இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே, இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிலிட். மேடம், என்ன ஏதோ சோகமா இருக்க மாதிரி இருக்கு? இல்ல, முகரக்கட்டிய பார்த்தாலே மூட் அவுட் ஆகுதுடா, போடா. ஓகே, பரவாயில்ல, விடுங்க. உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன். பேங்க்ல வந்து இது பேங்க் அக்கௌண்ட்ல வச்சிருக்கீங்களா? இருக்கு. ஆமா. இந்த டிடின்னு ஒண்ணு இருக்கு, டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவோம். டிமாண்ட் டிராஃப்ட், அத தமிழ்ல என்ன சொல்லலாம்? கோழி கோதுமை சாப்பிட ஆசைப்படலாம், கோல்டு பிஸ்கட் சாப்பிட ஆசைப்படலாமா? கேப்பு காசோலை. அவங்க யாரு? அம்மா. அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமா. கேட்பு காசோலையா? கேப்பு காசோலை. கேட்பு காசோலை. இது ரொம்ப தப்பான பதில். மொக்க காமெடியே சிரிக்குது. ஈஸியா உசாராட்ட நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது. சரியான பதில். அம்மா கிட்ட கேட்கலாம்னு பார்த்தா அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னீங்க? கேட்பு காசோலை. கேட்பு காசோலை. உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் போல இருக்கு. உனக்குன்னு தொக்கா வந்து மாட்டது இல்ல. கை கொடுத்துங்க ரெண்டு பேரும். ஏன்னா இந்த இடத்துல கைத்தட்டு போட்டுங்க. டிமாண்ட் டிராஃப்ட், டிடினா தமிழ்ல கேட்பு காசோலை. நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. அமுதவல்லி, வெஸ்ட் மாம்பலம் வந்திருக்கோம். அமுதவல்லியா? அமுதவல்லி, வெஸ்ட் மாம்பலம். அமுதவல்லி, என்ன பண்றீங்க? ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். உங்க பேர் என்னமா? தனலட்சுமி, ஆரம்பாக்கம். ஆரம்பாக்கமா? அது எங்க இருக்கு? கும்டிபூண்டிக்கு. அதுக்கு ஆந்திரா பார்டர். ஆந்திரா பார்டர். நீங்க என்ன பண்றீங்க? வீட்ல. உங்க பேர் என்னமா? மாரியம்மாள், ஆரம்பாக்கம். ஆரம்பாக்கம். என்ன பண்றீங்க? படிக்கிறீங்களா, என்ன பண்றீங்க? இல்ல, பியூட்டிஷியன். பியூட்டிஷியன் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம். அங்கே பியூட்டி பார்லர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல.
டேய் மண்பானம் மூஞ்சா ஏன்டா சொன்னா கேட்க மாட்டற? ஓகே ரைட். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். அப்படி ஏதோ ஒர்க் பண்ற மாதிரியே தெரியுது மேடம் உங்க முகத்தை பார்த்தா. அதுக்கு பாஸ் விட்டு பஞ்சு டைலாக் பேசுறதெல்லாம் வேணாம் தான் திருந்தி நானே ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு ஏன் சரி தெரியல? இல்ல சென்னையில இருக்கறனால அப்படி இருக்கறோம் நாங்க. சென்னையில இருக்க எல்லாரும் ஒர்க் பண்ற மாதிரியே தெரியுவாங்க போல இருக்குங்களா அக்கா சொல்லுங்க. இல்ல ஒர்க் பண்ணி தான இருக்கோம் சார். வீட்ல இருந்தாலும் ஒர்க் பண்ணி தான இருக்கோம். அப்புறம் நாங்க வீட்ல வேலையும் பார்த்துட்டு தான். சூப்பர் சூப்பர். இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா தெளிவா சொன்னதை கேட்டு நாங்க ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். வாஜலம் போலாம். மேடம் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. பேங்க் போனோம்னா நம்ம வந்து பேங்க் புக் எடுத்துக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் எடுப்போம். பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா தமிழ்ல என்ன? இதான் நம்ம கேள்வி. என் ஜெல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன். ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான் போல தெரியுது. பிகாம் படிச்சவங்க என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட்? ஸ்டேட்மெண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? வரவு செலவு. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான் அவங்கிட்ட போய் சொல்றா. வரவு செலவு ஸ்டேட்மெண்ட் வங்கி வரவு செலவு கணக்குங்களா? வங்கி வரவு செலவு கணக்கு. ஓரளவு அப்படி நெருங்கி வரீங்க போல இருக்கு. நீங்க சொல்லுங்க. வங்கி வரிகள். குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வங்கி வரிகள். வரி செலவு. வரி வரி. நீங்க சொல்லுங்க. நாங்க பாக்குறாங்க ரெண்டு பேரும் தப்புட்டாங்க. நம்ம என்ன சொல்றது? ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. இல்ல இல்ல யோ ரொம்ப லொள்ளு பண்ணாதயா. அவனுக்கு தெரிஞ்ச வேலையை பாருங்கயா. தெரியல. சரி ஓகே. 3 பேருமே நல்லா முயற்சி பண்ணாங்க. வெயிட் பண்ணுங்க யார் கரெக்டா சொல்றாங்க பாருங்க. நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஆமா சார். லைட்டா இடுப்பை செக் பண்ணி சொல்ல முடியுமா? பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். சூப்பர் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். நாங்க வந்து பெப்பர்ஸ் டிவில வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பேர் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க? நாங்க வந்து திருப்பதிலேருந்து வந்துருக்கிறோம். திருப்பதியில் நான் வித்யானிகேதனில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். சூப்பர் சார். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஆமாம். சூப்பர் சார். திருப்பதி மேல் திருப்பதிவா கீழே திருப்பதி தான். உங்க பேர் என்ன மேடம்? ஜோஷ்னா. நாங்க திருப்பதில இருந்து வந்தேன். நான் சித்தார்த்த இன்ஜினியரிங் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். என்ன ரெண்டு பேரும் ப்ரொஃபஸரா? என்ன பழத்தோட வந்திருக்க? பழத்தை கொடுத்து பழைய பகையை புதுப்பிக்க வந்திருக்கேன். அப்படியா? சூப்பர் சார். வாழ்த்துக்கள். ரெண்டு பேருமே திருப்பதியில தான். நேட்டிவ் பிளேஸ் உங்களுக்கு திருப்பதி தான். உங்களுக்கு திருப்பதி. எங்களது திருப்பதி. ஓகே. இப்போ பேங்க்ல நம்ம எல்லாமே அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஸோ இது சம்பந்தமா ஒரு சின்ன கேள்வி உங்களோட. இப்போ பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுங்களே. பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? தலை பேசின டயலாக இந்த தருதலை பேசிட்டு போதே. பேங்க்னா முதல்ல தமிழ்ல என்ன சொல்ல போறாங்க? பேங்க்னா இருக்குமே யோசிப்பீங்க வந்துருமே. ஓ வாயில குத்த போறீண்டா சல்லிப்பையில. அது எப்படி? நம்ம வந்து பேங்க்ல காசு போடுவோம். ஆமா. ஸோ காசு போடுற இடத்துக்கு ஒரு பேங்க்கு. ஸோ காசு போடுற இடத்துலேருந்து ஒரு பில். அதுதான் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ணா. பின்னி படம் எடுக்கிறாரு. இவங்க சொன்ன கதை அந்த அளவுக்கு ஒன்றும் சீரியஸ் இல்லையே. தமிழ் தெரியலனாலும் அவர் யோசிச்சு சுத்தும் புல் ஜாதகத்தையே கொடுக்குறாரு. பேங்க்குங்கிறது பணம் போடுற இடம், ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அதுக்கு டீட்டெயில் வாங்குறதுன்னு சொல்றாரு. இப்போ தமிழ்ல அது பேங்க்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்ல தெரியாது எனக்கு. ஒரு 3 எழுத்து தான் வரும். மேடம் சொல்லுங்க. பேங்க்னா தமிழ்ல தெலுங்குல தெரியுமா? உன்னோட சென்டிமெண்ட்டுக்கு என் குடும்பம் வேணா மயங்கலாம். நான் மயங்க மாட்டேன். பேங்க்ல தமிழ் தெலுங்குல என்ன? பேங்க் தான். பேங்களூர் இல்ல பேங்க்னா பேங்க் தான். வாய மூடுங்கடா. பள்ளி தேய்க்காம பஜனை பாட வந்துட்டானு. ஓகே ரைட். சோ உங்களுக்கு ஏதாவது யோசிக்க முடியுதா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் தமிழ் தெரியலையே. ஓகே பரவாயில்ல. ரெண்டு பேருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான். ரொம்ப நல்லா முயற்சி பண்ணாங்க. திருப்பதி வந்து வந்திருக்காங்க. அதனால தான். இல்லைன்னா அவர் சார் ஃபுல் டீட்டெயில கொடுத்துருக்காரு. வெயிட் பண்ணுங்க யார் கரெக்டா சொல்றாங்க பார்ப்போம். நேயர்களை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கும் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். லைட் அப்படி செக் பண்ணி சொல்லுங்க பாப்போம். எல்லாம் எடுப்பேன். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் இல்ல சார் உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேர் என்ன? என்ன ஊர்? என்ன பண்றீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சிக்கு போயிடலாம். அசோக், சென்னை தான். எந்த ஏரியா சார்? சென்னையில பச்சப்பஸ் காலேஜ். சூப்பர் சார். நீங்க? என் பேர் கோகுல், சென்னை. சார் வாங்க. பேரை சொல்லிட்டு போய் அட்டெண்டன்ஸ் போறது இல்ல. இது வேற இல்லங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்களே. கோகுல், சென்னை. எந்த ஏரியா? மேடவாக்கம். என்ன பண்றீங்க? சிடிஎஸ்ல ஒர்க் பண்றேன். ஓகே. நீங்க? செல்வராஜ், சென்னை. நானும் சிடிஎஸ்ல ஒர்க் பண்றேன். சோகார்பேட். சூப்பர். நீங்க உங்க பேர் என்ன? பாரதி. சூப்பர் பேர் பாரதி. எங்க இருந்து வரீங்க? நாங்க கும்முடிப்புள்ளில இருந்து வரோம். கும்முடிப்புள்ளி. உங்க பேர் என்ன? வாணி. நாங்க ஸ்ரீ சிட்டி, ஆந்திராவா? எங்களது கூட ரவி ரெட்டி, ஸ்ரீ சிட்டி. ஓகே. உங்க பேர் என்ன? ரவி ரெட்டி. சூப்பர். சசிதர், செங்கல்பட்டு. சூப்பர்.
ஆள் வேற மாதிரி ஸ்டைலா இருக்காரு அவரு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. நம்ம ஊருக்காரப்புல மாதிரி தெரியலையா? ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பேங்க்ல எல்லாருமே நம்ம வந்து இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் பேங்க்ல. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம்ல, இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா தமிழ்ல என்னந்தாங்க ஐயா? யோசிச்சுட்டு இருங்க, இந்த பக்கம் வரேன். இருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா தமிழ்ல என்ன சொல்லலாம்? எனக்கு தெரியாதுங்க. தெரியாதா? வேலை வெட்டி இல்லாத நீ எல்லாம் எதுக்கு வேர்ல்டு நியூஸை பத்தி பேசுற? பேங்க் தமிழ்ல கூட பேங்க் தான் வரும். தமிழ்லயும் பேங்க் வருமா? ஆமா. அப்ப ஸ்டேட்மெண்ட் சென்டிமெண்ட்ல விட ஒரு செட்டில்மெண்ட் வேணும்னு எதிர்பார்க்கற வேணாம். ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது தமிழ்ல பேங்க் என்ன கூட தமிழ்ல கூட ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் வரும். ஓகே, நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. பேங்க்னா வேறன்னு தெரியாது எங்களுக்கு. அதை விட ஜுஜுபி மேட்டர், அதை விட முக்கியமான மேட்டரோட நான் வந்திருக்கேன். பேங்க்னா வேற எதுவும் தெரியாது. அவ்வளவுதான், நாங்கெல்லாம் ஒரே பக்கம் தானே. ஆமா, எல்லாரும் ஒரே பக்கம்ன்றதுனால அவ்வளவுதான் நிப்பிட்டாங்க. சார் ஸ்டேட்மெண்ட் தான். ஆமா சார், தமிழ்ல கூட அதேதான் வரும். ஐயா முட்டை போண்டாக்கு டை கட்டின மாதிரி இருக்கானே. சூப்பர், நீங்க சொல்லுங்க. வங்கி பரிமாற்றம் இல்லைன்னா வங்கி கூட்டு. வங்கி கூற்று. இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் சேர்ந்து வெறுங்க தான் நக்கணும். வங்கி கூற்று, வங்கி பரிமாற்றம்ங்கிறது சரியா வருமா தெரியல. நான் வங்கி கூற்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. வங்கி பேங்க்குக்கு வந்து வங்கி இருக்கும், ஸ்டேட்மெண்ட்டுக்கு பரிமாற்றம். அவர் சொன்னது கரெக்டா வரும். மூஞ்சி முறை பாரு, நல்ல பாடி போட்ட பாபிலோன். அவர் சொன்னது கரெக்ட் தானே? ஆனா வங்கி கூற்று சொல்ல, அப்புறம் வங்கி பரிமாற்றம், அப்புறம் கூற்று சொல்லிருக்காரு. கூற்றுவா பரிமாற்றம் இருக்குமா? வங்கி கூற்று. கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. ஏதோ நம்ம அடிச்சு புடுக்குற மாதிரியே நீங்க நினைக்கிறீங்க. வங்கி பரிமாற்றம் ஒண்ணு தப்பா சொல்லுங்க, ஆனா வங்கி கூற்று. இந்த பக்கம் இந்த கேங்க காணும். சரி இருங்க, அப்படியே இருங்க. வங்கி கூற்றுங்கிறது சரியான பதில். ஆனா நீங்க ஒரு முறை கை கொடுங்க, அவர் கை சார், இவருக்கு ஒரு முறை கை கொடுங்க சார். ஓகே, இந்த இடத்துல கை தட்டு போடுங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா வங்கி கூற்று. நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நமது பெப்பர்ஸ் டிவி பெருமையுடன் வழங்கிய பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். திரும்பவும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம். அண்ணே எல்லாரும் ஒரு முறை மட்டும் அதை செய்திருவோம். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஓகே.